வெள்ளை முடிகள இன்ஸ்டன்ட்டா போகக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வெள்ளை முடி வந்துருச்சு. ஆனா, என்னால ஹேர் டை அப்ளை பண்ணிக்க முடியாது. டைம் இல்ல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான 100% சொல்யூஷன் குடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டேயோட நான் வந்திருக்கேங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, கொன்றைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில இருக்கிற விதைகள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு தேவையில்ல. இத வச்சு நம்ம ஹேர் டே ஆயில் அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கொன்றைக்காயில இருக்கிற கொன்னை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொன்னைக்காய் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் அதோட காயே. இந்த காய வச்சு தான் இப்ப நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இன்ஸ்டன்ட்டா. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது இன்ஸ்டன்ட்டா ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இத ஒண்ணொண்ணா பிச்சு எடுத்துக்கலாம். இந்த கொன்றைக்காய் இருக்கு இல்லையா? இதுல இருக்கிற பட்டை, அதே மாதிரி விதை, இந்த காய் 3மே பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒண்ணாங்க. இந்த 3 பொருட்களை வச்சு நம்ம ஹேர பராமரிச்சுட்டு இருக்கலாம். ஒண்ணு இத வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்கும். 100% ரிசல்ட்ட குடுக்கும். வெள்ளை முடி வந்துருச்சு. இப்ப நம்மளால ஹேர் டை அப்ளை பண்ண முடியாதுன்னா, இந்த காய வச்சு இன்ஸ்டன்ட்டா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி உடனே நம்மளுடைய வெள்ளை முடிகள கருமையா மாத்திக்கிறாங்க. இப்ப நான் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு வைக்கிறேன். அதாவது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது நம்மளுடைய ஹேருக்கு. இப்ப நம்ம இந்த காய் இருக்கு இல்லையா? அந்த காய மட்டும் வச்சு இன்ஸ்டன்ட்டா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லா இவ்வளோ அந்த ஒரு 2 காயில நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. நெறைய பேர் கொன்னைக்காய் எங்க கிடைக்கும்? கொன்றைக்காய், அதாவது கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க. கொன்றைக்காய் எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஆன்லைன்ல நீங்க பாருங்க. நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ப்ராடக்ட் லிங்க்கும் இருக்கும். அதே மாதிரி ரோட் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மரம் ஃபுல்லா மஞ்சள் பூவோட இந்த மாதிரி காய் தொங்கிட்டு இருக்கும். இதுதான் கொன்றைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த காய வச்சு நம்ம இன்ஸ்டன்ட்டா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு நான் கொஞ்சமா இத ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணீல போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த கொன்றைக்காய் நம்மளுடைய முடிகள டக்குன்னு கருமையா மாத்திடும். இது கொன்றைக்காயில இருக்கிற விதைங்க. அந்த மரத்துல இருக்கிற விதை. இதுதான் கொன்றைக்காயோட கொன்றைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் நம்ம இன்ஸ்டன்ட்டா ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த ஜூஸ் மட்டும் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பத்தாது. இதோட இன்னும் சில பொடிகளை சேர்த்து நம்ம செய்ய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி இருக்கோம் இல்லையா? இதை மறுபடியும் தண்ணி ஊற்றி இன்னொரு ரெமெடியும் பண்ண போறோம். இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு தண்ணி கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு, அது அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2-3 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால முடி கொட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். மஞ்சள் தூளை வச்சு நம்ம ஹேர் டை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா முடி கொட்டாதுங்க. இது சமையலுக்கு சாதாரணமா அந்த பாக்கெட்லலாம் வரும் இல்லையா? அந்த மஞ்சள் தூள் கிடையாது. விரலி மஞ்சியை நல்லா இடிச்சுட்டு அதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு சலிச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பொங்கல் பானையிலாம் கட்டுவோம் இல்லையா? அதை தான் விரலி மஞ்சள் சொல்லுவாங்க. அதை நல்லா காய வச்சுட்டு நீங்க அது இந்த மாதிரி நீங்க பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும், பிளாக் கலர் ஆகுற வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேல நம்ம 2 பொடிகள் பயன்படுத்த போறோம். நான் ஆல்ரெடி கொன்றைக்காயை வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ இன்ஸ்டன்ட்டா நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குங்க. அதே மாதிரி முடிகள்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த ப்ராப்ளத்தை இந்த கொன்றைக்காய் சரி பண்ணி கொடுத்துருமா. இந்த கொன்றைக்காய் தண்ணியை நம்ம சும்மா சாதாரணமா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு சிரம் மாதிரியும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கொன்றைக்காயில அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர்
ஹேரை வந்து நல்லா கருமையாக்குறதுக்கும் சரி, முடியை நல்லா பளபளமாக நீளமாக வளர்க்குறதுக்கும் சரி. ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதில் நான் வந்து கருவேப்பிலை பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 2மே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போது இதோட நம்ம செய்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொன்றைக்காயோட ஜூஸு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து பத்தலை, அந்த தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாதாரண தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வந்து கொன்றைக்காயோட ஜூஸ் இருந்துனாலுமே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் டை ரெடி ஆயிரும். ஓகேவா? இப்போ நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெயை சேர்த்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கேல்ப்லலாம் படும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்குங்க. அதே மாதிரி முடியை வந்து நல்லா கருமையாக அப்படியே வச்சுக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டர் போட்டு பண்ணிங்கன்னா போகாது. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளில போகும்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம பயன்படுத்தி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சீப்பு போட்டு சீவிட்டு போயிட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் நார்மலாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டும் வாஷ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாக்குது இல்லையா? இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் நார்மலாக ஒரு ஹேர் டை மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. வெள்ளை முடி இல்லை அப்படின்றவங்க கூட இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வெள்ளை முடி வரவே வராதுங்க. இப்போ பாருங்கள் அவளுக்கு சூப்பராக ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் எப்படி வந்து கரு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடச்சிருக்கு. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சீப்பு போட்டு ஹேரை வந்து சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலலாம் அதுக்கப்புறம் ஒட்டாது, நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒட்டாது. நீங்கள் எங்கே வேணாலும் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹேர்லையும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். கையில் வந்து நல்லா சொதம்ப எடுத்துக்கோங்க. நல்லா சொதம்ப எடுத்துட்டு ஹேரில் வந்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நல்லா ஸ்கேல்ப்லலாம் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சீப்பு வச்சு தலையை சீவிட்டு எங்கே வேணாலுமே போயிட்டு வரலாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும் இல்லையா? அது வந்து நீங்கள் மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம வீட்டிலையே ஷாம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஷாம்பை வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேரில் வந்து எந்த விதமான ஒரு டேமேஜும் இருக்காதுங்க. சூப்பராக இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டே பயன்படுத்தி காமிச்சாச்சு. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த கொன்றைக்காய் வடிகட்டின அந்த சக்கை, அதை வந்து மறுபடி தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் இன்னுமே நல்லா கிடைக்குது பார்த்தீங்க, நல்லா திக்காக. அதை பிசைஞ்சிட்டு இந்த ஜூஸை வச்சு நம்ம ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். மைல்டு ஷாம்பாக வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டிலையே ஷாம்பு ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஹேர் டேமேஜே இருக்காது. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அந்த ஜூஸை எடுத்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற கெமிக்கல் ஷாம்பையே நம்ம நேச்சுரலாக மாற்றிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் டேமேஜ் வரவே வராதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியலன்னா ஷாம்பை வந்து வெறும் தண்ணியிலையாவது டைலூட் பண்ணிவிட்டு அப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஹேரில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும், ஸ்கேல்பில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா கழுவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக
சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஹேர் கிடைக்குங்க. அதே மாதிரி முடி வந்து நல்லா கருகருன்னு எப்பவுமே இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி தலையை அலசினதுக்கு அப்புறமா நம்மளுடைய முடி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், ஸ்கேல்பெல்லாம் நல்ல ஒரு டெவலப் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்துட்டு வாங்க. இந்த ஷாம்பு, இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ஹேர் டை, இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுடைய முடி வந்து 100% சேஃபாக இருக்குங்க. எந்த விதமான ஒரு டேமேஜும் ஆகாது. முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி